இப்போ காமிக்கக்கூடிய டூல் வந்து பார்த்தீங்கன்னாக்கா டிவைஸ் வந்து கொஞ்சம் யூஸ்ஃபுல்லான டிவைஸ். அதாவது சென்சார்ஸை வந்து செக் பண்ணுறதுக்காகவும் ப்ளஸ் வந்து கண்டினியூவாக வந்து கம்ப்ரஸரை ரன் பண்ணுறதுக்காகவும் சரி, இன்வெர்ட்டராக இருந்தாலும் சரி, நான் இன்வெர்ட்டராக இருந்தாலும் சரி, அதுக்கான இது தான் செக்கிங்காக. இது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு காம்போனன்ட்ஸ் வந்து செக்கிங் சரி, செக்கிங் மெத்தடுக்குன்னு ஒரு டிகிரி செல்சியஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த டிகிரி செல்சியஸில் மட்டும்தான் வந்து அதை செக் பண்ணும்போது கரெக்டான வோல்டேஜும் இல்லை ட்ராப் வோல்டேஜோ டாலரன்ஸ் இல்லாமல் வந்து காமிக்கும். சரிங்களா? அதனுடைய வோல்டேஜ் செல்சியஸ் பார்த்தீங்க அப்படின்னாக்கா 25 டிகிரி செல்சியஸ். அதில் வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னாக்கா, இங்கே வந்து ஒரு 10K வேல்யூ, அந்த 10Kவோட வேல்யூ பார்த்தீங்கன்னாக்கா 8.302 அப்படின்னு சொல்லிட்டு வேரி ஆகுது. ஏன்னு பார்த்தீங்கன்னாக்கா, என்னுடைய ரூம் டெம்பரேச்சர் வந்து கம்மியாக இருக்குது, கூலிங்காக இருக்கிறதுனால நம்மளுக்கு வந்து 8ன்னு காமிக்குது. சில டைம் 7, 6 கூட காமிக்கும். அதை நான் வந்து 10Kவாக இது பண்ண முடியாது. கரெக்டாக செக் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுங்க, நான் இந்த 10K வந்து இந்த டிவைஸில் வந்து இன்செர்ட் பண்ணுறேன். சரிங்களா? இந்த டிவைஸில் வந்து இன்செர்ட் பண்ணியாச்சு. இந்த டிவைஸை வந்து ஆன் பண்ணுறேன். ஆன் பண்ணும்பொழுது எனக்கு வந்து 33 டிகிரியில் வந்து வேலை செய்யுது. கரெக்டாக இதில் வந்து 25 டிகிரி வரும்பொழுது இந்த இடத்துல வந்து என்ன வேல்யூ கரெக்டாக எத்தனை கே காமிக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். இப்போ பார்த்தீங்க அப்படின்னாக்கா 26 டிகிரி வரைக்கும் வந்துச்சு. 26 வரும்பொழுது எனக்கு வந்து 9.1K வந்து எனக்கு வந்து ஷோ ஆகுது. சரிங்களா? இது கரெக்டாக வந்து 25ல் வரும்பொழுது எனக்கு கரெக்டாக வந்து இங்கே 10K வந்து கரெக்டாக காமிக்கும். இந்த மாதிரி வந்து இது செக் பண்ணிக்கலாம். இது எதனால் சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில நான் இன்வெர்ட்டர் பிசிபியில் என்ன சொல்லியிருப்பாங்க பார்த்தீங்கன்னா, 2 சென்சாரு ஒரு ஃபேன் மோட்டர் செக்ஷனை தவிர வந்து இன்னொரு எரர் கொடுத்துருப்பாங்க. அது என்ன அப்படின்னாக்கா, கம்ப்ரஸர் ஆன் ஆகி கூலிங் டிடெக்ட் ஆகலை அப்படின்னாக்கா அவுட்புட்டை வந்து கட் பண்ணுறோம். நம்ம என்ன பண்ணுவோம், எரர் எங்கே அப்படின்னு சொல்லிட்டு தேடின்னு இருக்கீங்க. அந்த பிரச்சனைக்கெலாம் சால்வ் பண்ணுறது எப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இந்த மாதிரி தான் வந்து சால்வ் பண்ண முடியும். சரிங்களா? அவுட்டோர் இன்வெர்ட்டர் மாடல்லையும் வந்து கம்ப்ரஸர் வந்து 3 நிமிஷத்துக்கு அப்புறம் கூலிங் டிடெக்ட் ஆகலைனாக்கா சில மாடலில் வந்து ஆஃப் ஆகிடும். அந்த பிரச்சனைக்காகவும் வந்து ஹாட் அண்ட் கோல்டுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதை நான் வந்து உங்களுக்கு வந்து 10K வரும்பொழுது உங்களுக்கு வந்து மறுபடியும் கட் பண்ணிட்டு காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னாக்கா எனக்கு வந்து 25 டிகிரி செல்சியஸ் வந்து வந்துடுச்சு. எனக்கு இங்கே பார்த்தீங்கன்னாக்கா 10K. சரிங்களா? 10K வந்து எனக்கு வந்து கிடச்சி 20.59, அதாவது டாலரன்ஸ்க்காக வச்சுருக்கேன். எனக்கு பார்த்தீங்கன்னாக்கா இது வந்துடுச்சு. சரிங்களா? இப்போ பார்த்தீங்க அப்படின்னாக்கா 25 டிகிரி வந்துச்சு. எனக்கு டாலரன்ஸ் வந்து 4.9ல் வச்சுருக்கேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா கரெக்டான வந்து 10Kவில் வந்து வந்துடுச்சு. இந்த மாதிரி தான் வந்து செக் பண்ணணும்.